பாட்டி ஏதோ வெடிச்சிருச்சு. வெடிக்கலடா, வெடி சத்தம். மாடி மேல யாரோ பட்டா சொல்றாங்க. இந்நேரத்துல யாரு பட்டா சொல்றாங்க? வெங்கட இப்படி பாரு. மகாராஜா, பேசுறதுக்கு எனக்கு வாயே வரலைங்க. என் பேர உங்க கிட்ட ஒரு சாதாரண வேலைக்காரன். அவன் பிறந்த நாள் போய் ஒரு யுவராஜா பிறந்த நாள் போல கொண்டாடிட்டீங்களே. அது இந்த சமஸ்தானத்தோட உத்தரவு, பெருமை. ஆமா பாட்டி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு மகாராஜாக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னையா? இல்லப்பா, லட்சுமி கிட்ட சொல்லிருக்காங்க. லட்சுமி பாதி ராத்திரில திடீர்னு என்ன எழுப்பி, நாளைக்கு நம்ம மேனேஜரோட பிறந்த நாள், அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணாதான் நம்ம சமஸ்தானத்துக்கு பெருமைன்னு சொல்லிச்சு. உடனே ராத்திரியோட ராத்திரியா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். பர்த்டே பாய்க்கு சாப்பாடு ரெடி, உட்காரலாம். சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இல்ல, இன்னைக்கு எனக்கு தானே பிறந்த நாள். ஆமா. மகாராஜா எனக்காக தானே எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. ஆமா. பின்ன வேலைக்கார பொண்ணு நீ இப்படி ராணி மாதிரி சும்மா ஜெகஜோதியா நிக்கிறிய எப்படி? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போட்டுக்கொண்டு மகாராஜா ராணியோட பழைய நகை புடவை எல்லாம் கொடுத்தாராக்கு. யோ, ரொம்ப வெனியான ஆளியா நீ. உனக்காக இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? என்ன பார்த்து உனக்கே அங்கலாப்பு? அப்படி இல்ல, நான் வந்த அன்னைக்கு நீ கிழிஞ்ச புடவையோட இருந்த, இப்போ ரியல் ராணி மாதிரியே இருக்கிற, அதனால ஒரு டவுட் வருது. நீ இன்னைக்கு புதுசா வந்தாளு, நான் எத்தனை வருஷமா இந்த பேலஸ்ல இருக்கேன். உனக்கு செய்யும்போது எனக்கு செய்ய மாட்டாரா? அது சரி, சேலை நினையும் போது கரையும் சேர்ந்து நினையுது. ஓகே, என்ஜாய். ஆமா லட்சுமி, உன் பிறந்த நாள் எப்போ? எதுக்கு? விஷயம் இருக்கு, சொல்லு. எதுக்குன்னு சொல்லியா? இல்ல, இத்தனை வருஷமா சாதாரண ஆரஞ்சு மிட்டாய் பால் பாயசத்தோட நடந்துட்டு என்னுடைய பர்த்டே, இன்னைக்கு சிவகாசி வெடியோட சும்மா தடபடலாம் நடந்ததுன்னா எல்லாம் உன் கைங்கரியத்தாலதான். அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? ஒண்ணும் வேண்டாம், உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல லட்சுமி, உன் பர்த்டே எப்போன்னு சொல்லு. வர்ற மாசம் 18ஆம் தேதி. 18. லட்சுமி, கொஞ்சம் இப்படி வா. எதுக்கு? பக்கத்துல வாயே. ஓகே. பதினெட்டு குறிச்சு வச்சுட்டேன். உன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு மாபெரும் இன்ப அதிர்ச்சி காத்திருக்கு. ஹலோ பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டிய நம்ம ரிக்ஷால கொண்டு வந்து இங்க விட்டு போனேன். அவங்க பாருங்க தவறுதலா இந்த பையன் நம்ம ரிக்ஷாலே மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது ஏன் பாட்டி தாங்க. அப்படியா? இந்தாங்க. எங்க பாட்டிக்கு பாருங்க வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. என்னத்தை விட்டாங்க, முறுக்கா சீடையா இல்ல எப்படி 10-30 பவுனுக்கு மேல இருக்கும் போலுக்கு. பாத்தீங்களா, எங்க பாட்டிக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட ஞாபக சக்தியே கிடையாது. பரவாயில்ல விடுங்க பிரதர், வயசாயிட்டாலே ஞாபகம் மறதி சகஜம்தான். மாடசாமி, இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை செஞ்சுட்டு சைலண்டா போயிட்டு இருக்கீங்களே. இந்தாங்க, கொஞ்சம் அந்த பைய கொடுங்க. எதுக்கு கொடுங்க சொல்றேன். மாடசாமி, கொஞ்சம் இருக்க மாடசாமி. 100 ரூபாய் பத்தலன்னா இன்னொரு 100 ரூபாய் கேட்க வேண்டியதானே? அதுக்காக நகை எடுத்துட்டு போனா எப்படி? இந்தாங்க. இதுல என்ன இருக்கு? நகை இருக்கு. கஸ்மாலம் கஸ்மாலம். இதுல நகையா இருக்கு? மாடசாமி, என் கேரக்டர் இருக்கு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற என் மனசாட்சி இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு 100 ரூபாய் நோட்டை நீட்டி என் கேரக்டரையும் என் மனசாட்சியும் கேவலப்படுத்த பாக்குறியே, இதான் நீ படிச்சது? ஐயோ, உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. ஒன்னும் பேச வேண்டாம், இந்தாங்க புடிங்க. புறப்பால வேணா நான் குடிசவாசியா இருக்கலாம், ஆனா பாலிசில கோடீஸ்வரன். அண்டர்ஸ்டாண்ட்? சிலர் ஆசைக்கும் சேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை. ஹலோ லட்சுமி, என்னது இந்த நேரத்தில் இங்க நின்று இருக்க? மகாராஜா உன்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்ல சொன்னாரு, அதனாலதான் காத்துட்டு இருக்கேன். என்னது? ஒண்ணும் இல்ல, இந்த பேலஸ்ல வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் 6 மணிக்கு மேல வெளியே போறதா இருந்தா எங்க போறோம் என்னன்னு மகாராஜா கிட்ட தகவல் சொல்லிட்டு போனோங்கிறது ரூல். ஆனா நீ இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாம டெய்லி ஈவினிங் 6 to 9 வெளியே போய் சுத்திட்டு வரதா உன் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ஐயோ, சிக்கல்ல மாட்டிட்டேன்.
எங்க போற என்னன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு. நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றேன். இல்ல லட்சுமி, அது அவ்வளவு சீக்கிரம் வெளிய யாருகிட்டயும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ராத்திரி ரகசியம். எந்த ரகசியமா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்ல, எனக்கு யோக ஜாதகம் சுக்கிர திசை சும்மா புயல் மாதிரி அடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. புரியலையா லட்சுமி? எங்க அம்மா அப்பப்போ எங்க பாட்டியோட கனவுல வந்து எனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்க போகுது, அதோட செல்வ செழிப்போட சும்மா தலதலன்னு எனக்குன்னு ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கலாம். அவ வந்து என்ன பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என் டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. நிஜமா உங்க அம்மா கனவுல வந்து அப்படி சொன்னாங்களா? எஸ், இட்ஸ் a fact. எங்க அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு இவ்வளவு பெரிய பேலஸ்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சே. அது மட்டும் இல்ல, நான் இங்க வந்த உடனேயுமே அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன். இந்த பக்கம் நெய்க்காரப்பட்டி ஜமீன் ஃபேமிலி, இந்த பக்கம் ஆத்தூர் ஜமீன் ஃபேமிலி, எதிர்த்தாப்புல பொப்ளி மகாராஜா ஃபேமிலி, இப்படி இந்த ஏரியாவுல ஒரு 7-8 ராஜ குடும்பங்கள் இருக்கறதா நான் கேள்விப்பட்டேன். என்னதான் அதிர்ஷ்டராக நம்ம கையில ஓடினாலும் நம்ம உழைப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அதனாலதான் டெய்லி ஈவினிங் 6 to 9 நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கேன். ரவுண்ட்ஸா? ஆமா, நான் பேலஸ்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா எந்த ராஜகுமாரி என்ன பாக்கணும் வேண்டாம்? நான் தினம் ஒவ்வொரு பேலஸா போனா தானே ஏதாவது ஒரு ராஜகுமாரி மேல உப்பரியில் நின்னு என்னுடைய பர்சனாலிட்டியை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இத்தனை நாளா போயிட்டு வந்ததுல ஏதோ 1-2 தான் எசக பிசக பாத்துட்டு இருக்கு. ஆனா எது இன்னும் சரியா செட் ஆகல. என்ன லட்சுமி ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி பாக்குற? எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்மளும் ஒரு ராஜகுமாரியா பிறந்திருந்தா மேல உப்பரியில் நிக்கலாம், சார் நம்மள பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு ஃபீல் பண்றேன். அதானே? வாய மூடு. நீ ஒரு படிச்ச ஆளு. உங்க அம்மா கனவுல ஏதோ சொன்னாங்கன்ட்டு அது போய் இவ்வளவு சீரியஸ் எடுத்துக்கிட்டியே, இது முட்டாள்தனம்னு தோணல? அப்படி இல்ல லட்சுமி, சுரட்டா குப்பையில தான் முளைக்குது. இருந்தாலும் கால நேரம் வரும்போது கூரை மேல ஏறுது இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு ராஜகுமாரி செட் ஆச்சுன்னு வை, என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. யோ நாயர், இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வர்றீங்க? அது ராத்திரி ரகசியம். ஓ, இவர்கிட்ட கூட ரகசியம் இருக்கு. நாயரே, நீங்க எதா இருந்தாலும் எங்கிட்ட துணிஞ்சு சொல்லலாம். எந்த ரகசியம்? எனக்கு 52வது வயசில் வெள்ளச்சீலை கட்டின விடோ மூலமாயிட்டு പല ലക്ഷങ്ങൾ വരുമെന്ന് ജോസിയർ പറഞ്ഞു. ഞാൻ ഇവിടെ വന്ന ഉടനെ വിസാരിച്ചു. ഇവിടെ சுத்தி வர 7-8 பேலஸ் உண்டாம். ஒவ்வொரு பேலஸிலும் 1-2 லேடிஸும் உண்டாம். அதில் ஏதாவது ஒன்னு செட் ஆகும்னு തന്നെ ഞാൻ ഈവനിങ് 7 to 10 റൗണ്ട്സ് പോയി വരുന്നു. கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாயர். நான் நாளையில இருந்து மகாராஜா கிட்ட சொல்லி ரவுண்ட்ஸ் போறதுக்காக தனியா ஒரு 50 ரூபாய் பேட்டா கொடுக்க சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சார். என்ன என்னமோ அன்னாசி பழம்னு சொன்னீங்க பாரு, பலாப்பழமே இருக்கு. நான் ராஜகுமாரியை தேடுறதுல தப்பே கிடையாது. குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தலேறி உதிரும் போது கோடி ரூபாய். பஞ்சு மிட்டாய் ஹலோ 5 ரூபாய், நீ பாதி தின்று தந்ததால லட்சம் ரூபாய். ஓ சாரோ சார், ரவுண்ட்ஸ் முடிச்சோ? இந்த ஸ்ட்ரீட்ல ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன், அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ഞാൻ அந்த ஸ்ட்ரீட்ல ரவுண்ட்ஸ் முடிച്ചു. പക്ഷേ ഏതും സെറ്റ് ആകില്ല. ഇപ്പൊ തന്നെ இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வருது. மேடம் மேடம், ഞാൻ ரொம்ப தூரத்துல இருந்து வரணும். ஓ, அம்மா தாயே, அம்மா லட்சுமி, என் தம்பி வாழ்க்கையை நீதாம்மா காப்பாத்தணும். அவன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுமா. நீங்க எல்லாம் யாரு? எங்களை அடையாளம் தெரியலையாமா? என் பையனுக்காக உன்னை பொண்ணு பார்க்க வந்தோம்ல, அந்த சம்பந்தி வீட்டுக்காரங்கம்மா நாங்க. உன்னை பார்த்ததுல இருந்து என் பையன் நான் கட்டினா லட்சுமி தான் கட்டுவேன், இல்லைன்னா கல்யாணமே வேண்டான்னு சொல்றாம்மா. என் தம்பியோட நிம்மதியே போச்சு. சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல. ஏய், உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? யாரை கிட்ட பண்ணீங்க? என் மான மரியாதை வித்துருவீங்க போல இருக்கு. அது இல்லடா, எத்தனையோ பணக்கார வீட்டு பொண்ணுங்கெல்லாம் உன்னை நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உதறி தள்ளி போட்டு போயும் போய் ஒரு வேலைக்கார பொண்ணு மேல ஆசை வைக்கிறியாடா? ஆசையா? உயிரையே வச்சிருக்கான். வைக்கலாம். அதுக்காக 2 கையும் தட்டினாதான் ஓசை வரும், ஒரு கையை தட்டினா நோ சவுண்ட். அந்த பொண்ணு தான் அன்னைக்கே கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வற்புறுத்திட்டு இருக்கீங்க? வந்து தம்பி, நான் சொல்றத கேளுங்க, புறப்படுங்க. சரி சரி நட.
சாரி லட்சுமி, நான் ஏதோ உன் மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக பெத்தவங்களாம் சேர்ந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு லட்சுமி. இது பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறாங்க. தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. மறந்துடுறதா? செத்துருன்னு சொல்லு லட்சுமி, இப்பவே சாகுறேன். ஒரு நிமிஷம். இத பார் லட்சுமி, இந்த பூ இருக்க, இதுல இருந்து வாசத்தை பிரிக்க முடியுமா? முடியாது இல்ல? இப்ப பார். இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பூவும் இருக்காது, வாசமும் இருக்காது. நானும் இந்த நிலைமைக்கு வந்தால் ஒழிய உன்னை என்னால மறக்கவே முடியாது. மறுபடியும் யோசனை பண்றா கண்ணா. இது கேளு லட்சுமி, ஒரே தமாஷா இருக்கும். கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் கோபியர்களுக்கு எப்போதும் பிடிக்கும். ஒரு சமயம் கோபியர் குளித்து கொண்டிருக்கும் போது கண்ணன் ஆற்றில் இறங்கி கோபியரின் துணிகளை எடுத்துக்கொண்டான். படுப்பாவி, என்னெல்லாம் பண்ணோம் பாரு. பாட்டி, ஒரு நிமிஷம் பாட்டி. என்ன எங்க பாட்டிக்கு ஆயில் போட்டு செட்டப் பண்றீங்க? பாட்டிக்கு ஆயில் போட்டோம்னா வேற நான் செட் ஆயிருவேன் நினைக்கிறியா? யோ, என்னையா என்னமோ செட்டப் ஆயில நீ பாட்டு பேசிட்டு போற. இது எங்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நேத்தே எங்க பாட்டி சொன்னாங்க, டேய் வெங்கட், அந்த வேலைக்கார பொண்ணு லட்சுமிக்கு மூக்கு முடி எல்லாம் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ராஜம்சம்ங்கிறது அவ மூஞ்சில அப்படியே தேங்கி நிக்குது. பேசாம அவளே கல்யாணம் முடிச்சு கூடானாங்க. எல்லாம் அந்த ஆயில் பண்ற வேலை. அது எந்த ஊர் ஆயில்னு தெரியல. நம்ம கூட கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணும். நிஜமாவே உங்க பாட்டி அந்த மாதிரி தான் சொன்னாங்களா? ரொம்ப பூரிப்பெல்லாம் ஒண்ணு அடைய வேண்டாம். எங்க பாட்டி கண்ணுக்கு வேணா ராஜம்சம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா என் கண்ணுக்கு ஏதோ 2 அம்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஒண்ணு கண்ணு, இன்னொன்னு மூக்கு. இங்க திரும்பியா, நான் நேரடியாவே கேக்குறேன். உங்க பாட்டிக்கு என்ன பிடிச்சு போச்சுல்ல, பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது? புரியாம பேசாத லட்சுமி. நீயும் பிளாட்ஃபாரம், நானும் பிளாட்ஃபாரம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது? நான் எப்படி ஒரு ராஜகுமாரிக்கு ஆசைப்படுறனோ அந்த மாதிரி நீயும் ஒரு ராஜகுமாரனுக்கு ஆசைப்படு. அப்பதானே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என் கண்ணுக்கு நீதான் என் ராஜகுமாரி மாதிரி தெரியற. இல்ல, என் கண்ணுக்கு நீ ராஜகுமாரி மாதிரி தெரியல. யோ, என்ன நல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பாரு. எதுக்கு? நல்லா பாத்துட்டு என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு. இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற. நான் என் ராஜகுமாரி ஐடியாவை மாத்திக்கிறதா இல்ல. பாப்பா, எதுக்குமா இந்த வேலைக்காரி வேஷம் எல்லாம்? பேசாம நீதான் ராஜகுமாரின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த தம்பி ஐ லவ் யூன்னு சொல்லிட போகுது. இல்ல அங்கிள், நான் லட்சுமியா இருக்கும் போதே அவர் என்ன விரும்பணும். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் இங்க நின்று இருக்க? உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன? இல்ல, எப்ப பாரு சதா ராஜகுமாரி ராஜகுமாரின்னு சுத்திட்டு இருக்கியே. ஒரு 3 வருஷம் ட்ரை பண்ணியோ ஒருத்த கூட உன்னை பாக்கலன்னு வை. அப்புறம் என்ன செய்வே? 3 வருஷம் சுத்துற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? only 3 months, 3 மாசம் தான் ட்ரை பண்ண போறேன். அது என்னையா கணக்கது 3 மாசம்? அது நான் உத்தியோகம் இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்த காலத்திலேயே எங்க பாட்டி, ஏண்டா வெங்கட் ஒரு கல்யாணம் பண்ணி கூடாதான்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப எனக்கு உத்தியோகம் கிடைச்சல, முதல் மாசமே பொண்ணு பாக்கட்டுமா வெங்கட்னு சொல்லி லெட்டர் போடுவாங்க. 2வது மாசம் 2 பொண்ணுகளோட போட்டோ அனுப்புவாங்க. 3வது மாசம் பொண்ணெல்லாம் பார்த்து முடிவு பண்ணியாச்சுப்பா, மரியாதையா நீ வந்து தாலி கட்ட போறியா இல்ல நான் வெஸ்த குடிக்கணுமான்னு சொல்லி மிரட்டுவாங்க. வேற வழி, எங்க பாட்டி எந்த கழுத்தை காட்டுதோ அந்த கழுத்துக்கு நான் தாலி கட்டிடுவேன். அப்ப இன்னும் 3 மாசத்துக்கு ராஜகுமாரி ராஜகுமாரின்னு சுத்திட்டு இருக்க போறேன். ஷூர், நோ டவுட். எங்க பாட்டி வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. டேய் வெங்கட், என் கண்ணு நல்லா இருக்கிறாடா ராசா. அடாடாடாடாடா, எவ்வளவு பெரிய சம்ஸ்தானம். இதுல உனக்கு உத்தியோகம். உண்மையிலே நீ கொடுத்து வச்சவன்டா. 3 மாசம் ஹோகையா? வாய் முடிச்சு. ஏண்டா, இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? யார் இந்த பொண்ணு? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். வேலை பாக்குற பொண்ணு? முகலட்சணம் துவாரண பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல இல்ல, வேலைக்கார பொண்ணுதான். என்னடா நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பாட்டி வந்த சந்தோஷத்துல வாய் அடைச்சு போச்சா? உன்னை யார் இங்க வர சொன்னது? ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டா இந்த மாதிரி வார்த்தை கேட்கறது தானடா நான் இவ்வளவு தொலைவு கஷ்டப்பட்டு வந்தேன். ஐயோ ஐயோ, கையடுறா. மகாராஜா இருக்கானே, மலை ஏறி வந்தாக்கா என் தலை மேல கல்லெடுத்து போட்டானே மகாராஜா. ஐயோ சாரி பாட்டி. பாட்டி, உண்மையிலேயே உன் மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. நான் வேற ஒரு பிரச்சனையில தான் அப்படி பேசிட்டேன். என்னடா வேற ஒரு பிரச்சனை? அது பாட்டி, அது 3 மாச பிரச்சனை. 3 மாசமா? எங்கம்மா வயிற்று காட்டு. நீ சும்மா இருறா. பார்த்தா அப்படி தெரியலையா? ஐயோ பாட்டி, நீ தப்பா புரிஞ்சுட்ட.
என்னடா இது வயசு பிள்ளை பக்கத்துல நிக்கிற 3 மாசம்ங்கிற கேட்ட அது இல்ல இது இல்லன்னு சொல்றிய. பாட்டி உங்க பேரனுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. அதான் பாட்டி கிட்ட சொல்லி 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. நீங்க வா பாட்டி, கெஸ்ட் ஹவுஸ் போலாம். இத பாரு, இதெல்லாம் என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தட்டுல போட்டு கொடு. சரி பாட்டி. ஊர்ல இருக்கிற வரைக்கும் என் பேர வாய்க்கு ருசியா எதுவும் சாப்பிட்டதே இல்ல. ஏதோ இங்க வந்து ஏன் பாட்டி இது எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா. ஏன்? பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு ஏமாத்துறேன் பாட்டி. ரொம்ப பழசு போல இருக்கு. ஒரே சிக்கு வாசனை அடிக்குது. இது அவருக்கு வேண்டாம் பாட்டி. சாப்பிட்டா அஜீர்ணம் ஆயிடும். இந்தாங்க பாட்டி பால். ஏமா, நான் சாப்பிடும் போது லட்சுமி லட்சுமின்னு எத்தனை தடவை குரல் கொடுத்த. நீ எங்க போயிட்ட? இல்ல பாட்டி, திடீர்னு மகாராஜா கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்துட்டாரு. அத பாத்துட்டு இருந்தேன். அந்த கிழவனுக்கு அவ்வளோ காசு பணம் இருக்க, இன்னும் 4 பேரை வேலைக்கு வச்சு கூடாத? நீ ஒருத்தையே கஷ்டப்படுறியே. இது என்னங்க பாட்டி? அயோடெக்ஸ். ராத்திரி ஆச்சுன்னா என் காலு குடைச்சல் எடுக்கும். இது தடவுல என்ன தூக்கமே வராது. குடுங்க பாட்டி, நான் தேய்க்கிறேன். வேண்டாமா? அட குடுங்க பாட்டி, நீ பரவாயில்ல. எதுக்குமா என் காலை பிடிக்கணும்? நீங்க பெரியவங்க, இதுல என்ன இருக்கு? எங்க குடுங்க. ஐயோ, என்ன பாட்டி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, அந்த டிராயர்ல ஒரு சுருக்கு பை இருக்கும், எடுத்துட்டு வா. என் பேர சாயந்தரம் சொன்ன, பாவம் லட்சுமி, அதுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லன்னு. இது என்னங்க பாட்டி? என் பொண்ணு நகம்மா. வெங்கட்டுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு அவன் சம்சாரத்துக்கு கொடுக்கறதுக்கு அவன் அண்ணிமாருக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன். கைய கொடு. பாட்டி எனக்கு எதுக்கு பாட்டி? பொட்ட புள்ள நீ, உடம்புல குண்டுமணி அளவுக்காவது தங்கம் இருக்கணும். அதுல பாட்டி, நீங்க யாருக்காகவும் எடுத்து வச்சத. பரவாயில்ல அம்மா, எனக்கு என்னமோ உனக்கு போடணும்னு தோணுச்சு. பாலாறுது. ஏம்மா, மகாராஜா எப்படி? நல்ல மாதிரி தானே? ரொம்ப நல்ல ஒரு பாட்டி. ஏ ஒண்ணு இல்ல, நாளைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள். அவங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இவனுக்கு புது துணி எடுத்து கொடுத்து காலையில பாயசம் காய்ச்சி கொடுப்பா. அவ போன இவன் அனாதை புள்ள ஆயிட்ட. ஏதோ இப்போ அவனே சம்பாதிக்கிற. நானே நேர்ல போய் காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி கோவிலுக்கு கூட்டிட்டு போலாம்னு வந்தேன். ஏம்மா, நாயர்கிட்ட சொல்லி காலையில வடை பாயசம் வச்சு கொடுத்தா மகாராஜா கோச்சிக்க மாட்டாரு இல்ல? பாட்டி, உங்க பேரனோட பிறந்த நாள் எப்படிங்கறத நாளைக்கு காலையில பாருங்க.